Hello everyone. Today I am going to teach you the usage of articles. இன்னைக்கு நம்ம ஒரு கிராமர் லெசன் ஆர்டிகல்ஸோட யூசேஜ் பார்க்க போகிறோம். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இஸ் a word that modifies the noun. Articles is a word that modifies the noun. There are two type of articles இருக்கு. Indefinite articles, definite articles. இப்போ indefinite articles அப்படின்னா ரெண்டு இருக்கு. A and the indefinite articles அப்படின்னு சொல்லுவோம். The A and அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓர் அப்படின்றதுக்காக அந்த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்பில் மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் மட்டும்தான் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இட் வில் நாட் ஸ்பெசிஃபை த பர்டிகுலர் பிளேஸ். நெக்ஸ்ட்டு டெஃபினட் ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா தி த இது டிபெண்டிங் அப்போ ப்ரொனன்சியேஷன் பொறுத்து அது எப்படின்றது உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். எங்கே தி யூஸ் பண்ணணும், எங்கே தன்னு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பட் இது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா பர்டிகுலராக இந்த பிளேஸ் தான் இதுதான் அப்படின்ற இந்த சொல்கிறதுக்கு தான் நம்ம த யூஸ் பண்ணுவோம். இது போத் சிங்குலரில் யூஸ் பண்ண முடியும், ப்ளூரல்லையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸை பற்றி பார்ப்போம். ஏ அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஆன்ன்றது ஓர் அப்படின்னா ஆர் நவுன் ஸ்டார்டிங் வித் வவல்ஸ். உங்களுக்கு ஆக்சுவலாக நவுன்னா என்னன்னு தெரியும். ஸோ நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ் இது எல்லாமே நவுனில் வரும். ஸோ இந்த நவுனை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த நவுனு சவுண்டு, ஓகேவா? நவுனை வச்சு அது சிங்குலராக ப்ளூரலான்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதோட சவுண்டு என்ன மாதிரி சவுண்டு வருது, வவ்வல் சவுண்டா இல்லை கான்சோனன்ட் சவுண்டா? இப்போ உங்கள் வவ்வல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் AEIOU இந்த 5 லெட்டர்ஸை தான் நாம் இங்கிலீஷில் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி தமிழ் எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா ஆ டு அவு வரை 12 எழுத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த 12 உயிர் எழுத்துக்களுமே அந்த சவுண்டு அது நீங்கள் ஈஸியாக நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன, தமிழ் உயிர் எழுத்துக்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. இதுக்கப்புறம் இந்த வீடியோ ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லைஃப் லாங் ஏ எங்கே போடணும், ஆன் எங்கே போகணுன்றதை ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுடலாம். உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுத்துலாம் இதில் தவறு வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆன் அமெரிக்கன் போட்டிருக்கோம். இங்கே அமெரிக்கன் அப்படின்றத தமிழில் எழுதி பாருங்கள். உச்சரிப்பு மெயினாக தெரியணும் உங்களுக்கு. அமெரிக்கன் அப்படின்னா ஆ சவுண்டு வருதுங்களா? ஃபஸ்ட்டு ஆ. அந்த ஆ வந்தாக்கா ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்டார்டிங் வித் ஆ. ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்டார்டிங் வித் ஆன்றதை நம்ம ஒரு சில இடத்துல ஃபஸ்ட் லெட்டர் வரும், ஆனால் அது கான்சோனன்ட் சவுண்டில் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம மீன் பண்ணக்கூடாது. ப்ரொனன்சியேஷனை எழுதி பார்க்கணும். அமெரிக்கனில் ஆ ஃபஸ்ட் லெட்டர் எங்கே வருது, உயிர் எழுத்துக்களில் வருது பாருங்கள். ஆஇல வருதா? ஸோ அப்போ உடனே நீங்கள் ஆன் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஆரஞ்ச் அப்படின்னா ஆ எழுதி பாருங்கள். தமிழில் ஆ வருது, அதுவும் உயிர் எழுத்தில் வருது, ஆன் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எக் ப்ரொனன்சியேஷன் எக். அந்த எக்குன்றது ஏ என்ன ஃபஸ்ட்டு லெட்டர் கம்ஸ் ஃப்ரம் உயிரெழுத்து. ஸோ அந்த உயிரெழுத்தில் வரதால் ஆன் போட்டுருங்க. செகண்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர் சொல்லக்கூடாது, அவர் சொல்லும்பொழுது அது தமிழில் எடுத்திங்கன்னா ஆ ஃபஸ்ட் லெட்டர் உயிரெழுத்தில் வரும். ஸோ அப்போ ஆன் போட்டுடலாம். ஆன் அவர்.
நெக்ஸ்ட் இங்கே எச் வந்து சைலண்ட் ஆகிடும். ஓகேவா? சைலண்ட் இந்த 2 எழுத்துக்கள் வந்து சைலண்ட் ஆகும். அதில் எச் 2 இடத்துல வந்து சைலண்ட்டாக வரும் எச். ஸோ இங்கே நம்ம ஒரு எடுத்து பார்த்தோம். இன்னொரு இடத்துல வந்து எங்கே சைலண்ட்டாக வருதுன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எச். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ் இங்கே எஸ்எம்எஸ் அப்படின்னா எஸ்ஸில் தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் கான்சோனன்ட் தானே வரணுன்றது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு தான் நான் சொன்னேன், எழுதி பாருங்கள். எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் அப்படின்னும்போது ஏ வந்து எங்கே வருது? உயிரெழுத்து சவுண்டு. ஸோ அப்போ ஆன் போட்டலாம். இது வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து ஏ எங்கே யூஸ் பண்ணலாம்? ஏ நம்ம முன்னாடி பார்த்தது ஆன். ஆனுக்கோட தமிழ் மீனிங் என்ன? ஓர் அப்படின்னு வரும். இதுக்கு வந்து ஏன்னு சொல்லக்கூடாது. ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரு ஒரு. அது என்ன பார்த்தா ஃபார் நவுன் ஸ்டார்டிங் வித் பப்பிள் சவுண்டு. நவுன் வந்து எந்த சவுண்டில் ஸ்டார்ட் ஆகணும்? பப்பிள் சவுண்டு ஸ்டார்ட் ஆனால் அது என்னது? ஆன் போடணும். இங்கே கான்சோனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆனால் நீங்கள் போடணும். இப்போ என்ன கான்சோனன்னா என்ன? எக்ஸப்ட் பப்பிள்ஸ். இந்த 26 லெட்டர்ஸ் இருக்குங்களா, அதில் 5 வந்து பப்பிள்ஸில் வந்துடும். ஸோ ரிமைனிங் மற்ற இருக்கிற பிசிடி எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து கான்சோனன்ட் சவுண்டில் வரும். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1 யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி தமிழில் எழுதுங்க. யூனிவர்சிட்டி. யூன்றது வந்து கான்சோனன்ஸ், மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா தமிழில், அது மெய் எழுத்துக்கள். டு வரை இருக்கிறது வந்து பப்பல்ஸு. மிச்சம் அந்த மெய் எழுத்துக்கள் காங்கா சாய்க்கு இதெல்லாமே என்ன? மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் தானே. அந்த மெய் எழுத்துக்கள் சவுண்டில் வந்தால் நம்ம கான்சோனன்ட் போடணும். கான்சோனன்ட் சவுண்டில் வருது, அது வந்து ஏ போடணும். கான்சோனன்ஸ் எல்லாத்துக்குமே ஏ போடணும். 1 ரூபி காயின். 1 ரூபின்னு சொல்லக்கூடாது. 1 ரூபி காயின். வா தான் சொல்லணும். 1 ரூபி காயின். 1 ரூபி காயின். அப்போ எழுதி பார்க்கும்போது வா வருதா? வா வந்ததுன்னா நீங்கள் அது மெய்யெழுத்து சவுண்டில் ஒலிக்கிறதால நீங்கள் ஏ போட்டுடலாம். நெக்ஸ்ட் யூரோப்பியன். யூரோப்பியன் அப்படின்னா நீங்கள் யூரோப்பியன் எழுதக்கூடாது. யூரோப்பியன் அதுவும் வந்து ஏல தான் வருது. ஈரோப்பியன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அந்த இடத்துல சவுண்டு வந்து சைலண்ட் ஆகிடும். யூரோப்பியன் யூ சவுண்டில் வரதால ஏ போட்டணும். நெக்ஸ்ட்டு ஹோட்டேல் தான் நம்ம ஆக்சுவலாக அது ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஹோட்டேல் அப்படின்னா ஹோ வந்து கான்சனன்ட் சவுண்டில் வரதால ஏ போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் அப்படின்றது மே வந்து கான்சனன்ட் சவுண்டில் வருது, ஏ போட்டுரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஏ ஆன் ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு டவுட் வரும், என்ன மேடம் இங்கே யூ வருது, ஓ வருது, இ வருது, ஃபஸ்ட்டு 1 2 3 சென்டென்ஸில் பார்த்தா யூ வருது, ஓ வருது, இப்போ இங்கே நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகலாம். அப்படியே லெட்டர் வந்து ஒரு சிலர் லெட்டர் வந்து யூலன்னா இது பபுள்ஸ் வருது, அப்போ ஆன் வரணும். அதுக்கு தான் சொன்னது நான். எழுதி பார்த்து மெய்யெழுத்தில் ஒலிக்குதா உயிரெழுத்தில் ஒலிக்குதான்னு பார்க்கணும். மெய்யெழுத்தில் ஒலிச்சுதுன்னா நீங்கள் கான்சோனன்ட் சவுண்டு, அந்த கான்சோனன்ட் சவுண்டில் ஏ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதால் லெட்டர்ஸை பார்த்து போடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் ப்ராக்டிஸ் செட்டில் இப்போ நம்ம 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதில் வந்து ஏ எங்கே யூஸ் பண்ணலாம், அண்ட் என்ன இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். டு நாட் மேக் எ நாய்ஸ் ப்ளீஸ். நாய்ஸ்ன்றது தான் இங்கே நவுன். அந்த நவுனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நவுனுக்கு முன்னாடி அந்த ஆனை நம்ம ஏ போடுவோம். நாய்ஸ் அப்படின்னா நீங்கள் இப்போ எழுதி பாருங்கள் தமிழில். நான் வந்து மெய் எழுத்தில் வரும். ஐ வாண்ட் எ கப் ஆஃப் காஃபி. ஐ வாண்ட் ஏ கப் ஆஃப் காஃபி. ஐ வாண்ட் கப்புன்றது கா, இங்கே காஃபின்றதும் கா. ஸோ ரெண்டுத்துக்குமே கான்சோனன்ட் சவுண்டு வருது. ஸோ ஏ போட்டுடலாம். நெக்ஸ்ட், he has not given a dash answer to my question. ஆன்சர்ன்றது வந்து
உயிரெழுத்தில் வருதுங்களா, அப்போ ஆன்சரா ஏன் ஆன் போடணும். இஸ் ஹி டேஷ் எம்ஏ ஆர் பிஇ. இஸ் ஹி அவன் எம்ஏவா இல்லை பிஏ படிச்சிருக்கானான்னு கேட்குறோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. எம்ஏ ஏஎம் எம் ஏ வந்து உயிரெழுத்தில் வர்றதால ஆன். பிஏ இது வந்து மெய் எழுத்து வருது, கான்சனன்ட் சவுண்டு. நெக்ஸ்ட் ஹீ நீட்ஸ் அன் ஆர். ஹீ நீட்ஸ் அன் அவர்னு சொல்லக்கூடாது, ஆர். ஹீ நீட்ஸ் அன் ஆர். ஆர்னா அப்போ வந்து அவர், அந்த அவர் நம்ம அப்படி சொல்கிறோமோ தமிழில் அவர்னுட்டு வந்து கான்சனன்ட் இது உயிரெழுத்தில் வரதால் வவல் சவுண்டில் வரதால் இப்போ ஆன் போட்டுறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.